அவ்வளவுதான் விஜய் அண்ணனை முடிச்சு விட்டாங்க. இத்தோட வந்துட்டு தாவேகா அப்படின்றது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துடுச்சு. விஜய் அண்ணனோட அரசியல் வாழ்க்கை அப்படின்றது அஸ்தமனம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் விஜய் அண்ணா வந்துட்டு மக்களை வந்து சந்திக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் அவரே சந்திக்கணும்னா கூட இப்போ இருக்கிற போலீஸ் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்காது. ஸோ எல்லாமே முடிஞ்சு போச்சு, கரூரோட எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்கும் கூட இதுதான் ஒரு டிபேட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் மட்டும் என்ன தெரியுமா, இந்த தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ஒரு புது நம்பிக்கை வந்தது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் நிக்கலாம், இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இது டிவிக்குனால மட்டும்தான். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அவ்வளவுதான் விஜயோட லைஃப் க்ளோஸ் ஆயிடுச்சு, திரும்பியும் சினிமாக்கே போறாரு, இதுக்கப்புறம் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தான் உண்மைதான், 2025 செப்டம்பர் 27 இது யாராலுமே மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள் தான் தமிழ்நாட்டுக்கு. அதுவுமே